ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வெற்றி என்று ஒன்றை நீ காணவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமான விஷயமோ நடக்கப் போகிறது. இதை நான் சொன்னால் நம்புவாயோ மாட்டாயோ? இத்தனை நாள் அதனால்தான் நான் இதை பற்றி உன்னிடம் பேசாமலேயே இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைகள் இருந்தது. ஆனால் நீ நம்புவாயோ மாட்டாயோ என்றுதான் நான் இத்தனை காலம் இதை உன்னிடம் சொல்லாமலேயே வைத்திருந்தேன். காரணம், நீ நம்ப மாட்டாய். ஆனால் இப்பொழுது நான் ஏன் சொல்ல வந்தேன்? இப்பொழுது மட்டும் நான் நம்புவேனா சாயி என்று நீ கேட்கலாம். நீ இப்பொழுது நம்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது உடனே நடக்கப் போகிறது. ஏற்கனவே நான் இதை சொல்லவில்லை என்றால் கொஞ்சம் காலம் ஆக வேண்டியது இருந்தது, அதனால் சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஓரிரு நாட்களிலேயே நான் சொல்லும் விஷயங்களும் நடக்கப் போகிறது. எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை காத்துக்கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று நிறைய சமயம் எதிர்பார்த்தபடியே இருந்தேன். நானும் உனக்கு சொல்வேன், என்னிடம் நீ எதை எதிர்பார்த்து வந்தாயோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று. ஆனால் நான் சொன்னபடி நீங்கள் செய்யுங்கள், நம்புகிறேன் என்று சொல்வாயே தவிர நான் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு ஒரு 50% மட்டுமே தான் இருந்தது. சரி, அதையெல்லாம் விடு. நான் இப்பொழுது சொல்ல வந்த விஷயத்தை முழுமையாக சொல்லிவிடுகிறேன். என்னுடைய பிள்ளையே, உன்னை அதிகமாக காலமும் நேரமும் உன்னுடைய கர்ம வினையும் கஷ்டப்படுத்தி உன்னை சுக்கு சுக்காக ஆக்கிவிட்டது. உன்னுடைய மன வருத்தத்தை முழுமையாக அனைத்து தெய்வங்களும் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நீ ஏக்கத்தோடு கேட்கிறாய், எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்று எதை நீ சொல்கிறாய் என்று எல்லா விஷயத்தையும் நான் புரிந்து கொண்டேன். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மனதால் நினைக்கும் பொழுது அதை நான் கேட்டு புரிந்து கொண்டேன். இனிமே உன்னுடைய மனதுக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே தரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். காலம் முழுவதும் ஒருவனை சோதித்துக் கொண்டே இருந்தால் அவனுடைய வழிகள் அதிகமாகிவிடும். அவனுக்கு வாழ்க்கை என்றதும் வெறுத்துவிடும், தெய்வம் என்ற ஒன்றும் வெறுத்துவிடும். அந்த ஒரே ஒரு விஷயத்திற்காகவும் நீ இதற்கு மேல் எந்த ஒரு நிலையிலும் எதையுமே கண்டு நீ அஞ்சக்கூடாது. எல்லா நிலையிலும் உனக்கு தேவைப்படுவது மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக தரப்போகிறேன். சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதலாக இருக்கும். ஏதோ ஒரு ஆறுதல் உன்னுடைய மனதுக்குள், அப்பா எப்படியோ சாய் வாயிலிருந்து இப்பொழுதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தது, இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்த சாய் மனம் இறங்கி நமக்காக உதவி செய்கிறேன் என்று வந்துவிட்டாரே என்று தோன்றும். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சாய் ஆகிய நான் உங்களை கஷ்டப்படுத்தவில்லை. உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து காப்பாற்றிக் கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் சாய்தான் கஷ்டப்படுத்தினார், சாய்தான் இத்தனை விஷயத்திற்கும் காரணம் என்று நினைக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் காரணம் என்று என்னை மட்டுமே நினைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்னிடம்தான் இந்த விஷயம் வேண்டும், அந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்று வேண்டினீர்கள். வேண்டிய நானே அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தெரியுமா நினைத்து விட்டீர்கள்? சாய்தான் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்று. பலருமே ஏன் சாயை வணங்குகிறாய், சாய் ஏதாவது செய்தாரா, சாய் இந்த விஷயத்தை செய்தாரா, அந்த விஷயத்தை செய்தாரா என்று ஒவ்வொரு பொழுதும் உன்னிடம் கேள்வி கேட்பார்கள். ஆனால் உன்னிடம் பதிலே சொல்ல முடியாது, சாய் எனக்காக எதுவுமே செய்யவில்லையே என்று. ஏனென்றால் உன்னை தப்பாக நினைத்து விடுவார்களோ என்று நீ நினைத்தாய். ஆனால் இனிமேல் என்னுடைய லீலையை நான் வெளிச்சம் போட்டுத்தான் காட்டப் போகிறேன். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிர்பார்த்து நிறைய
நீ நம்புவாயோ இல்லை நம்பாமல் போகிறாயோ அது எல்லாம் உன்னுடைய இஷ்டம். ஏனென்றால் யாரையுமே எந்த ஒரு விஷயத்திலும் திணிக்க முடியாது. நானுமே உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கேன், உன்னை ஒருவருக்கு பிடிக்கவில்லையா விடு, அடுத்தடுத்தது பார்த்துக்கலாம் என்று. அதே போலத்தான் உனக்கு என்னை பிடிக்கவில்லையா, உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று முடிவெடுத்து விட்டாயா, என்னை விட்டு நகர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாயா, நகர்ந்து விடு, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் உனக்கு இப்பொழுது கொடுக்கும் வாக்கை நிச்சயமாகவே செய்து கொடுத்து விட்டுத்தான் நான் நகருவேன். அப்பொழுது என்னிடம் தேடி வந்துதானே ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு காலமும் நீ இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடி 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 உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கடைசியில் எனக்கு பெயர் தெய்வம் ஒன்றும் செய்யவில்லை. சாயை நான் மலை போல நம்பினேன், ஆனால் சாய் என்னை ஒரு முறை கூட என்னை காப்பாற்றவில்லை என்பதே. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள், உனக்கு என்னென்ன பிடிக்கும் என்று பார்த்து 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 செய்தேன் பாத்தியா, அதற்கான வந்த பெயர் தான் சாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற பெயர். தெய்வத்திடம் மட்டும் அவசரப்படக்கூடாது. யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் அவசரப்படலாம். மனிதர்களாக இருப்பவர்களிடம் ஏன் எனக்கு இது செய்யவில்லை, இதை செய்திருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமே என்று அவசரப்படலாம். ஆனால் தெய்வத்திடம் அவசரப்பட்டால் எதுவும் நடக்காது. இப்பொழுது பாத்தியா, உனக்கு நான் இத்தனை நாளாக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லாமல் இப்பொழுது வந்து உன்னிடம் இத்தனை விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று சொல்கிறேன். அதற்கு காரணம் என்னம்மா, உனக்கு நடக்கும் பொழுது சொன்னால்தான் நீ நம்புவாய். சிலர் என்னை கண்மூடித்தனமாக நம்புவார்கள், ஆனால் சிலர் ஏதாவது ஒன்று நடத்தி கொடுத்தால்தான் நம்புவார்கள். அந்த இரண்டாவதாக சொன்னேன் பார், அதுதான் நீ. நான் எது உன்னிடம் சொல்கிறேனோ அப்பொழுது என்னிடம் சொல்வார், நீங்கள் நடத்தி கொடுங்கள், அப்புறம் நான் நம்புகிறேன் என்று. அதேதான் நீ இப்பொழுதுமே செய்கிறாய். சரி விடு தங்கமே, நீ எது வேண்டுமானாலும் மனதுக்குள் நினைத்து விட்டு போ. அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் செய்யும் இடத்தில் இருக்கிறேன், நீ வாங்கிக் கொள்ளும் இடத்தில் இருக்கிறாய். நான் உனக்கு செய்யவில்லை என்று கவலைப்படுகிறாய், ஆனால் நானோ உனக்கு செய்ய போகிறேன் என்று சந்தோஷத்தோடு இருக்கிறேன். உன்னை தேடி இப்பொழுது வந்ததற்கு காரணமே நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்பது மட்டுமே. உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் ஒவ்வொரு கனவுகளையும் நான் நல்லபடியாக நடத்தி நிறைவேற்றி உன்னுடைய வாழ்க்கையில் தரப்போகிறேன் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய மனதில் சந்தோஷமாக இருக்கிறது. இதே சந்தோஷத்தோடு நீயும் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தோடு தானே இப்பொழுது இருக்கிறாய், ஆனால் நான் சொன்னேன் அல்லவா இந்த வாக்கினை கேட்கும் பொழுது எந்த சந்தோஷம் உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறதோ அதே சந்தோஷத்தோடு இரு. கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக இன்பமும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைத்திடும். எத்தனையோ பேர் என்னை நம்பி சாய் இதை செய்யுங்கள் என்று சொல்லி விட்டுவிட்டு அப்படியே அமைதியாகலாம் இருக்கிறார்கள். என்னிடம் வந்து ஒரே ஒரு முறைதான் சொல்வார்கள், அதற்கு மேல் அவர்களே சாய் செய்வார் என்ற நம்பிக்கைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் நீயோ ஒரு முறை நீ கேட்டு நான் செய்யவில்லை, அதுவும் ஏதாவது ஒரு வருஷமோ இல்லை 6 மாசமோ ஆகிவிட்டது என்று நான் செய்யவே மாட்டேன் என்று முடிவே எடுத்து விடுகிறார். இதில் என்ன நியாயம்? ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வான்? நானோ உன்னை எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளையாகவே பார்க்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு எல்லா நேரத்திலேயும் உதவிகரமாக இருப்பேன். சரியா? உன்னுடைய நிலவை இப்பொழுது நிழல் இல்லாத வெயில் அடிப்பது போல் ஒரு ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தண்ணி தாகம் அடிக்கும், அதே நேரம் வெயில் சுட்டெரிக்கும், ஒதுங்குவதற்கு ஒரு நிழல் கூட இருக்காது. அதுதான் இப்பொழுது உன்னுடைய நிலைமையே.
எல்லா கஷ்டமும் இருக்கிறது, ஆனால் காப்பாற்ற ஆள் இல்லை என்று. தங்கமே, எல்லோரும் இருக்கும் பொழுது தெய்வங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய கண்ணுக்கு நான் தெரிகிறேன். ஏனென்றால் உன்னிடம் யாருமே இல்லை. எல்லோரும் உன்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். காசு பணங்கள் இருக்கும் பொழுது எல்லோரும் நீ மரமாகவும் அந்த மரத்தில் நிழல் கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் வந்து தஞ்சம் அடைந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீ யாருமே இல்லாமல் தனிமையில் இருப்பதை தெரிந்து நீ ஏதாவது அவரிடம் கேட்டு விடுவாயோ என்ற பயத்தில் எல்லோரும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் உறவுகளை முறித்துக் கொள்கிறார்கள். பணம் இருந்தால் மட்டுமே தான் இங்கு அனைத்து உறவுகளும் ஓடி வரும். பணம் இல்லாவிட்டால் எந்த உறவும் ஓடி வராது என்பதை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொண்டாய். வெற்றியையும் நீ பார்த்தது இல்லை, அதே நேரம் சந்தோஷத்தை தொடர்ந்தும் நீ பார்த்தது இல்லை. ஆனால் இனி வரும் காலம் நீ எதை செய்கிறாயோ அதில் வெற்றியும் உண்டு. நீ எந்த ஒரு விஷயமெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயமும் நடக்க போகிறது. நீ தெய்வத்தை நம்பு, அந்த ஈசனை நம்பு. எல்லா நேரத்திலேயும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் அந்த தெய்வம், எல்லா தெய்வமும் உனக்கு துணையாக இருப்போம். இத்தெய்வத்தை நம்பி விட்டீர்கள் ஆனால் அதற்கு மேல் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டும் என்று அவசியம் அல்ல. வெற்றிகள் ஆனது கூடிய சீக்கிரம் வரும். உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்களானது குறைந்து உனக்கு ஏற்றது போல வாழ்க்கை அமையும். நிறைய இனிமேல் நீ தொட ஒவ்வொரு காரியத்தையும் தொட இனிமேல் உனக்கு அதனால் வளர்ச்சிகள் தான் வருமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் இனி தோல்விகள் என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. இதுவரைக்கும் நடந்த வாழ்க்கையோ வேறு, இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதோ வேறு. இதற்கு மேல் எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் இருங்கள். பல்லாண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் துணையாகவும் பாதுகாப்பாகவும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு அழகாக செதுக்கி கொடுப்பேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.